ஆமா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலாம். இது ஒரு சேனல் பார்த்து தான் நான் செஞ்சேன். அவங்க தக்காளி பச்சடின்னு சொன்னாங்க. செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க பிரியாணிக்கு செஞ்சாங்க. பிரியாணிக்கு தான் சாப்பிடணுமாண்ணா அப்படின்ட்டு நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் வச்சு சாப்பிடுவோம்ல. அது என்ன முழுசு முழுசாக இருக்குது? முந்திரியா? முந்திரி, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், தக்காளி இதை வச்சு பண்ணாங்க. ஒரு சேனலில் பார்த்தேன், செம்மையாக இருக்குதுன்னாங்க. செஞ்சு பார்த்துட்டா செம்மையாகவே இருக்குது உண்மையாகவே. அதுக்கப்புறம் இது தக்காளி தொக்கு, சப்பாத்தி, அருமையான வந்து நம்மளோட இயற்கை சந்தை கோதுமை மாவு வச்சு செஞ்சது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ரசம், மதியத்திற்கு சுட சுட சோறு. சூப்பரு. அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டேன், பசிக்குதுன்னாரு, சரின்னு போட்டு கொடுத்துட்டேன். நேற்று சாம்பாரே இருந்தது, அதனால் குழம்பு பக்கம் நாங்கள் போகல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சாச்சு. ரசம் காலி ஆயிடுச்சு நேற்று. இது வந்து சுரக்காய் கூட்டு. அப்போ கேஜிஎஃப்லேருந்து வாங்கிட்டு வந்த காய் தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு. சுரக்காய் கூட்டு, பாவக்காய் வாங்கிட்டு வந்தார், பாவக்காய் வறுவல். பாவக்காய் வறுவல். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வறுவல். அருமை. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லக்குடி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்வீட் இருக்குல்ல, ஸ்வீட் ஐட்டம் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு சேனலில் பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 4 தக்காளி, ஒரு 4 பேரிச்சம்பழம் அவ்வளோதான் போட்டு ட்ரை பண்ணோம். செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் அதை நான் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். செம்மையாக இருந்தது. நான் அந்த சாம்பார் சாப்பாட்டுக்கு ஒரு வாய் இதை எடுத்து தொட்டு சாப்பிட்டேன். சாப்பாடு அப்படி இறங்குது, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சம்மந்தி அம்மா அங்கே வந்து ஃபோன் பண்ணாங்க. மாப்பிள்ளையோட அம்மா ஃபோன் பண்ணி அவள் பேசினாங்க. ஃபஸ்ட்டு பூஜா கிட்டே பேசிட்டு என்கிட்ட பேசினாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களோட எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, எங்கள் வீடெல்லாம் பிடிச்சிருக்காமா, உங்கள் சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லாரையுமே பிடிச்சிருக்கு, வீட்டை விட உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம வீட்டை பார்க்க வந்தாங்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ஃபோன் பண்ணி இது உங்கள் மருமக பாருங்கள், இன்றைக்கி சேனலில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்களோ, நாங்கள் ஏற்கனவே அவங்களோட சப்ஸ்கிரைபர் தான், பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 4 பேருக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கும் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்தது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் தான். இந்த சொந்தங்களால் தான் இந்த சொந்தமெல்லாம் கிடச்சிருக்கு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா. அதுக்கப்புறம் வந்து நிச்சயத்தை பற்றியெல்லாம் பேசணும். எப்போ நிச்சயம் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். அந்த வாட்ஸ்அப்லேயே நம்ம ஒரு இது பண்ணுவாங்களே, பத்திரிக்கை, அந்த மாதிரி தான் பண்ணி அப்பா வச்சுருக்காரு சூப்பராக. அதை அனுப்பிச்சிக்கலாம், திருமணத்துக்கு போய் எல்லாரையும் நேரில் அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றின பேச்சுக்கள் தான் ஓடிட்டு இருந்தது. அப்பா கிட்ட பேசினாங்க, எல்லாரும் பேசி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பட்டு வேறு என்ன, அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. வெப்சைட் லிங்க் வரும், நீங்கள் அதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கூட கீழே வந்து ஒரு பல்க் ஆர்டர் போர்ட்டர், நாளைக்கு போர்ட்டர் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ இதை எடுத்து ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு 9,900 வெறும் நம்மளோட அது தொக்கு வெரைட்டிஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் தக்காளி தொக்கு 10 அந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நிச்சயமாக அதை போடும்போது உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் கீழே போயிட்டுருக்குது. வெந்தய குழம்பு ஒரு பக்கம், தக்காளி தொக்கு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குழம்பு புளிச்சக்கீரை தொக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் வேலைகளும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். வத்த குழம்பு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நிறைய பேர் வத்த குழம்பு கேட்டிருந்தீங்க. வத்த குழம்பும் தயாராக இருக்குது. வத்த குழம்பும் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். அது ரெடி டு டிஸ்பேச்சில் இப்போ இருக்குது. சரிங்களா? வேறு என்ன பட்டு? அவ்வளோதாம்மா. ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். லவ் யூ ஆல். டாடா, பை. வாழ்க வளத்துடன்.